துர்க்கை நீங்க பார்த்தா 9 நாளும் நீங்க ஒரு கூகுள்ல போய் எல்லாரும் சர்ச் பண்ணீங்கன்னா, ம். 9 நாளும் 9 தேவியின் பெயர் இருக்கும். ம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கிறது சைலேஸ்வரி. ஏன் மேம் அப்படியெல்லாம் மாறுது? நேம் ஏன் மாறுது? இப்போ வந்து இ இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு துர்க்கையாகவே வரும்பொழுது, ஒரு எனர்ஜிக்கு ஒரு பவர். இப்போ உங்க பேர் என்ன? வாணி. நீங்க வந்து உங்க அப்பாவுக்கு யாரு? பொண்ணு. மகள். அ உங்களுடைய உங்களுடைய அம்மாவுடைய அக்காவிற்கு யாரு? நீங்க வந்து பெரியம்மான்னு கூப்பிடுறீங்க. ம். உங்களுக்கு பிரதர், சிஸ்டர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு யாரு நீங்க? தங்கச்சி. தங்கச்சியோ, ஏதோ ஒரு சிப்லிங். ம். ஒரே பாணி தான். உங்க டீச்சருக்கு யாரு நீங்க? ஸ்டூடண்ட். ஸ்டூடண்ட். உங்க ஆர்கனைசேஷன்ல உங்க பாஸ்க்கு யாரு நீங்க? ஒரு எம். சபார்டினேட். ம். ஒரே வாணி தான். ம். ம். எத்தனை பரிமாணங்கள் ம். இல்லையா? அப்போ ஒருத்தரை வீழ்த்தணும்னா வெறும் துர்க்கியா இல்லாம அவ்வளவு பெரிய எனர்ஜி அவங்களே. இதை பிரித்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த எனர்ஜி இவர்களை வீழ்த்துவதற்கு இதை கையாள வேண்டும் அப்படின்னு பிரித்து அந்த 8வது நாள் துர்க்கை வந்து 9வது நாள் வதம் செய்ததாக ஐதீகம்.